இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சோறு. எனக்கு எல்லாமே பிடிச்சது. அதான் சந்தோஷமா சொல்றேன். கேரட் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரிச்ச 1, 2 இருக்குது. பையனுக்கு நேத்தைக்கு வச்ச வெறுங்கறி தான் காலைல சூடு பண்ணி ஸ்கூலுக்கு குடுத்துட்டு, அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில கொஞ்சோண்டு கிரேவியாட்டு தொக்கு மாரி இருக்கு. அது என்னன்னு பார்த்தா படம்பு. திரச்சினின்னு சொல்லுவாங்க, படம்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 வித்தியாசம் தெரியல. ஆனா இது வந்து படம்புன்னு சொன்னாங்க. சின்ன உள்ளி போட்டு எங்க மாமியார் வச்சிருந்தாங்க. நான் வந்து பையனுக்கு ஸ்கூலுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் பண்ண போயிட்டேன். வரும்போது எல்லாம் ரெடி ஆயிட்டு, என் நாத்தனார் மாரெல்லாம் வந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு மீனும் பொரிச்சு வச்சிருந்தாங்க. அவங்கலாம் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ஐட்டம்லாம் கம்மியா இருக்க மாரி இருக்கும். நண்டுல ஒரு துண்டு 4, 5 காலும் கிடக்கு. நமக்கு கிடைச்சதே போதும். நண்டு கிரேவி வச்சே நம்ம நல்லா சாப்பிட்றலாம். கால்ல 2 கால் எடுத்து வச்சு சாப்பிடலான்ட்டு. அப்புறம் வந்து எங்கள் மாமியார் குக்கரில் வெண்டைக்காய் தீயல் வச்சுருக்காங்க. எனக்கு வெண்டைக்காய் தீயல்லாம் இல்லை. நண்டு இருந்தால் வேறு எதுவுமே வேண்டாம். இருந்தாலும் கேரட் கூட்டு இருந்தால் கேரட் முட்டை போட்டு வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சோண்டு படம்பு தொக்கு. அப்புறம் வந்து நண்டு கிரேவி. வடை இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸ்கூல் போயிட்டு வரச்சுல வடையை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குன்னு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் சேர்த்து போட்டு விரவி தின்னும். எல்லாம் கிடைக்கும்போது நிறைய கிடைக்கும். இல்லாத போது ஒன்றுமே இருக்காது. அதான் வாழ்க்கை. அப்படி தான் நமக்கு சாப்பாடு அப்படி தான். ரொம்ப ஹாப்பியாக அது எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்டு, கேரட்டு, படம்பு எல்லாமே சேர்த்து விரவி அந்த உள்ளி வடையை வச்சு சாப்பிட்டு நீங்களும் இப்படி வடை வச்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வடை வச்சு சாப்பிடுவாங்க. நானும் முன்னாடி சாப்பிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு வச்சு சாப்பிட்டு. இதுவும் கரெக்டாக எல்லா ஐட்டமும் இருக்கும்போது எனக்கு வடையும் கிடச்சி. எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா காரமாக இருந்து சாப்பிட்டு முடிக்கும்போது ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்லான்னு இருந்து உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்குமான்னு